Hello friends, இது உங்களோட smashtime tech channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இமேஜோட ரெசல்யூஷனை எப்படி ஓப்பன் செய்து யூஸ் பண்ணி பைத்தானில் வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், மேட்ரிக்ஸில் எப்படி வந்து இமேஜஸோட அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும், ஆர்ஜிபி ரெட் க்ரீன் ப்ளூ அதோட லேயர்ஸ் வந்து ஒரு இமேஜில் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ என்னோடய பைத்தான் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் அதில் resolution.py அப்படின்னு பைத்தான் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைல் இருக்க சேம் லொக்கேஷன்லேயே sample.tiff அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்க இமேஜ் ஃபைலை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1920 × 1280. இதை வந்து எப்படி வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் மூலமா ஓப்பன் செய்து யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை பாருங்கள். இப்போ வந்து இந்த இமேஜில் வந்து 3 லேயராக பிரிச்சுருக்காங்க, அதாவது 3 சேனலாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேனல் வந்து ரெட்டு, செகண்டு க்ரீனு, தேர்ட் ஒன் ப்ளூ. ஃபஸ்ட்டு சேனலில் ஃபஸ்ட்டு பிக்சல் வந்து 8, செகண்ட் சேனலில் ஃபஸ்ட்டு பிக்சல் வந்து 15, தேர்ட் சேனலில் ஃபஸ்ட்டு பிக்சல் வந்து 14. இப்போ வந்து 8, 15, 14. இப்போ இந்த 4மே சேர்ந்தது ஒரு பிக்சல், ஒரு பிக்சல் இருக்கக்கூடிய ஒரு கலர். இதே மாதிரி எல்லா கலர்ஸும் சேர்ந்தது தான் இந்த இமேஜ். இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இமேஜில் எப்படி வந்து மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். import cv2 image is equal to cv2 dot imbed sample dot tiff. okay, print image. ஓகே, இப்போ இந்த கோடிங்கை ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த இமேஜை வந்து பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிக்சல் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு தான். ஓகே, இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா rapidtables.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நான் ஆர்ஜிபி கலர் பிக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் பிக்கரில் வந்து அந்த வேல்யூஸ் என்ட்ரு பண்ணுறேன். அதுக்கேற்ற கலர் வந்து ஃபஸ்ட்டு பிக்சலில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணேன். 129, 175. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரே கலரில் லைட் பிங்க்கோட க்ரே மிக்ஸ் ஆன மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இமேஜ்லேயே வந்து ஃபஸ்ட்டு பிக்சலில் இருக்கும். ஸோ இந்த இமேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த கலரை செக் பண்ணி பார்க்கலாம். 133, 90, then 118. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பிக்சரில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டார்க் லைட் பிங்க் மாதிரி இருக்கும். இந்த டாட் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிக்சர்லேருந்து போயிட்டே இருக்குன்னு அர்த்தம், லென்த்தாக போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அன்டில் இதிலேருந்து 3வது பிக்சல், லாஸ்ட்லேருந்து 3வது பிக்சல் வச்சு இப்போ பார்த்துருக்கோம். சரி, ஓகே, இந்த இமேஜோட ரெசல்யூஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது? இதில் வந்து இந்த இமேஜில் வந்து சில இமேஜஸில் வந்து 4 சேனல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆல்ஃபா, ரெட், க்ரீன், ப்ளூ, இந்த மாதிரி 4 சேனல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில இமேஜில் ஆர்ஜிபி ரெட், க்ரீன், ப்ளூ இந்த 3 சேனல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போது இந்த இமேஜில் வந்து எத்தனை சேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இமேஜோட ரெசல்யூஷனை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த பிரிண்ட் லைன் எடுத்துறேன். print of image resolution image dot shape 1. இப்போ வந்து நம்ம string concatenation பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஸோ வந்து ஏன் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஸ்ட்ரிங்காக மாற்றினா தான் வந்து கன்கார்டினேஷன் சப்போர்ட் ஆகும், இல்லைனா டைப் எரர் வந்து ரைஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டீஜரையும் கன்கார்டினேட் பண்ண முடியாது. கன்கார்டினேஷனை ஜாயின் பண்ணுறது, ஒரு இன்டீஜரையும் வந்து ஜாயின் பண்ணலாம். சேம் டேட்டா டைப் மட்டும்தான் வந்து கன்கார்டினேட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்பை கன்கார்டினேட் பண்ணால் டைப் எரர் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதனால் ஸ்ட்ரிங்காக வந்து இந்த இன்டீஜரை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு image dot shape 0. இப்போ வந்து நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இமேஜ் ரெசல்யூஷன் வந்து 1920 cross 1280 வந்துருச்சு. இப்போ இதில் வந்து எத்தனை சேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 4 சேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, 3 சேனல் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணலாம். சேனல் நம்பர் அப்படின்ட்டு நான் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கும் இமேஜ், அந்த இமேஜ் ப்ளஸ் டாட் ஷேப் ஆஃப் 2 அப்படின்னு டைப் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேனலும் அவுட்புட்டில் வந்துடும். ஓகே, சேனல் பார்த்தீங்கன்னா 3. அப்போ வந்து RGB ரெட், க்ரீன், ப்ளூ இது 3 மட்டும்தான் வந்து இந்த இமேஜில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த TIFF இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரெசல்யூஷன் இருக்கும். அதாவது இந்த ஃபோட்டோ ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்காக, கிராஃபிக்ஸு இந்த மாதிரி பர்பஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ப்ரௌசர்ஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் ஆஃப் இதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ வந்து இந்த இமேஜை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா வந்து ஹை டேட்டா வந்து கன்சியூம் பண்ணிக்கும், ஸ்டோரேஜ் வந்து ஸ்பேஸ் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ நீங்கள் PNG JPG இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதை விட கம்மியான சைஸ்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த TIFF இமேஜஸோட PNG JPG இமேஜ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இமேஜஸ் டைப் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ப்ராசஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஒன்லி ஃப்ரீ ப்ரௌசர்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா வந்து பேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும், டிலே வந்து ஆகும். சப்போர்ட் ஆகாதுங்கிறது இல்லை, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிலே ஆகும், ரொம்ப டிலே ஆகும் இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டோம்னா. ஏன்னா வந்து இதோட இமேஜ் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால இதை வந்து சர்வர் லோட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து அதிகமாக டைம் எடுத்துக்கும். இதே PNG JPG இமேஜ் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ரொம்ப லெஸ் செகண்ட்ஸ் ஆஃப் டைம் மட்டும் எடுத்துக்கும், அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.